கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இஸ்ரவேலரின் உண்மையான தேவாலயம் எது? ஏன் அவர்கள் அதை அறியவில்லை? இஸ்ரவேலர் தங்களுடைய உண்மையான தேவாலயமாகிய இயேசு கிறிஸ்துவை அறியாததற்கு காரணம், அவர்கள் தங்கள் வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் மற்றும் இரகசியங்களை ஆவிக்கேற்ற பிரகாரம் அறிந்து கொள்ளாமல் போனதே ஆகும். தானியேல் புத்தகம் அதிகாரம் 8 வசனம் 13-14 குறிப்பிடப்பட்டுள்ள 2300 ராப்பகல் தரிசனத்தை அவர்கள் எழுத்தின் பிரகாரம் அல்லாமல் ஆவிக்குரிய பிரகாரமாக அறிந்து கொண்டார்களானால், அவர்கள் தங்கள் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த தீர்க்க தரிசனத்தை அறிந்து கொள்ளாதபடி அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டதாயிருக்கின்றது. அந்த தீர்க்க தரிசனத்தின் விளக்கத்தை இந்த பதிவில் காண்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற புருஷனும், தேவனால் உன்னுடைய வீடு கட்டப்படும் என்று பிற்காலத்தின் தரிசனத்துக்குரிய ஆசீர்வாதத்தை தேவனால் பெற்றவனும், சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ராஜாவுமாய் இருந்தவனும், தேவனுக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று வாஞ்சித்தவனும் ஆகிய தாவீது தன் மூலமாய் தேவனால் கட்ட அனுமதிக்கப்படாத ஆலயத்தை தன் மகனாகிய சாலமோனை கொண்டு கட்டினான். அந்த ஆலயம் முதலாம் தேவாலயம் என்று அழைக்கப்படுகின்றது. இது கிமு 967 கட்டப்பட்டது. இந்த ஆலயம் சுமார் 381 வருடங்களுக்கு பிறகு கிமு 586 நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோனிய அரசனால் இடிக்கப்பட்டு மீண்டுமாய் மேதிய மற்றும் பெர்ஷிய மன்னனான கோரேஸ் என்பவனால் 70 வருடங்களுக்கு பிறகு கிமு 516 இரண்டாவது தேவாலயமாக கட்டப்பட்டது. இந்த ஆலயத்தை கிரேக்க மன்னன் மகா அலெக்சாண்டரின் தளபதிகளில் ஒருவனான செலுக்கஸ் நிக்கேட்டர் என்பவனின் வம்சத்தில் வந்த இஸ்ரவேலரின் பகைஞனும் உடன்படிக்கைக்கு துரோகியானவனும் தேவனுடைய சேனையை எதிர்த்து நின்றவனுமாகிய அந்தியோகஸ் 4 எப்பிபேனஸ் என்பவன் அசுத்தப்படுத்தி அன்றாட பலியையும் ஓய்வு நாளையும் நீக்கி போட்டு ஆலயத்தின் பலிபீடத்தில் பன்றிகளை பலியிட்டு உண்மையும் பக்தியும் தேவனுக்கு வைராக்கியமுமான இஸ்ரவேலர் அநேகரை கொன்று போட்டான். இவன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் கிமு 171 கிமு 164 வரை இஸ்ரவேலரை மகா உபத்திரவத்தினால் கொடுமைப்படுத்தி அழித்தான். இஸ்ரவேலரை அழிவு நின்று மீட்கவும் தேவாலயத்தை சுத்திகரிக்கவும் அந்நாட்களில் பிரதான ஆசாரியனாகிய மத்தத்தியாஸ் என்பவனின் மகன்களில் யூதாஸ் மக்கபேஸ் என்பவனின் தலைமையில் மக்கபேயர் என்ற போராட்ட குழு எழும்பி தேவனுக்காய் வைராக்கியமாயிருந்து அந்தியோகஸ் 4 எப்பிபேனஸின் பெரும் படையை வென்று தேவனுடைய ஆலயத்தில் அந்தியோகஸினால் நிறுவப்பட்ட அந்நிய விக்கிரகங்களை உடைத்து போட்டு ஆலயத்தையும் பலிபீடத்தையும் சுத்திகரித்து அந்த சுத்திகரிப்பை கொண்டாடும் விதமாக கணுக்கா என்ற பண்டிகையை ஆசரித்தார்கள். இந்த தோல்வியை அறிந்த எப்பிபேனஸ் பயத்தினால் வியாதி கொண்டு செத்து போனான். இந்த ஆலயத்தை ஏதோமிரின் வழியில் வந்த மகா ஏரோது என்ற யூதேயா தேசத்திற்கு ரோமர்களால் ராஜாவாக நியமிக்கப்பட்டவன் மீண்டுமாய் பழுது பார்த்து கட்டினான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லிய வார்த்தைகளை இஸ்ரவேலர்கள் அறிந்து கொள்ளாமல் அவர்கள் ஏரோதுவினால் புதுப்பிக்கப்பட்ட 2ஆம் ஆலயத்தை இடித்து போட சொன்னார் என்று தவறாக புரிந்து கொண்டார்கள். இந்த ஆலயம் கிபி 70 ரோமர்களால் இடித்து போடப்பட்டது. மேலும் தானியேல் புத்தகம்
8:13-14 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்தை இஸ்ரவேலர்கள் இன்றளவும் அறிந்து கொள்ளாதபடியினால் அவர்கள் தேவனுடைய மகத்துவத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். எப்படியெனில் அன்றாட பலியை குறித்தும் பால்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். அவன் என்னை நோக்கி, 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான். மேலும் வசனம் 19 இதோ கோபத்தின் முடிவு காலத்திலே சம்பவிப்பதை உனக்கு தெரிவிப்பேன், இது குறிக்கப்பட்ட முடிவு காலத்துக்கு அடுத்தது என்று எழுதியிருக்கிறபடியும் வசனம் 26 சொல்லப்பட்ட ராப்பகலின் தரிசனம் சத்தியமாக இருக்கின்றது. ஆதலால் இந்த தரிசனத்தை நீ மறைத்து வை, அதற்கு இன்னும் அநேக நாள் செல்லும் என்றான் என்று எழுதியிருக்கிறபடியும் இந்த தரிசனமானது எழுத்தின்படி அந்தியோகஸ் 4 எப்பிபேனஸ் காலத்தில் துல்லியமாக நிறைவேற்று. மேலும் கோபத்தின் முடிவு காலம் என்று குறிக்கப்பட்டுள்ளதால் இந்த தரிசனத்தின் மூலம் இஸ்ரவேலர்கள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாய் எழுதப்பட்டுள்ளதை காண்கிறோம். எப்படியெனில் மக்கபேயர்களால் தேவாலயமும் பலிபிடமும் கிபி 164 சுத்திகரிக்கப்பட்டாலும் உண்மையான சுத்திகரிப்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆகிய கிருபாதர பலியினாலே மாத்திரம் உண்டாகிறது என்று பவுல் அப்போஸ்தலன் எபிரேயர் 9:11-26 வரை எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியரை வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படியெனில் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆதலால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். இந்த முதலாம் உடன்படிக்கையின் காலம் எப்பொழுது தொடங்கி எப்பொழுது முடிவடைகிறது என்பதையும் இந்த புது உடன்படிக்கையின் காலம் எப்பொழுது ஆரம்பித்து எப்பொழுது முடிவடைகின்றது என்பதையும் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்து நித்திய மீட்பை உண்டு பண்ணி உண்மையான சுத்திகரிப்பை உண்டு பண்ணினவர் யார் என்பதையும் இஸ்ரவேலர் அறியாதபடியினாலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவையும் அறியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கின்றார்கள். முதலாம் உடன்படிக்கையின் காலம் என்பது ஆதாமின் காலம் தொடங்கி நோவாவின் நாட்கள் வரை கீழ்ப்படியாதிருந்த மனுகுலம் முழுவதும் பெருவெள்ளத்தால் அழிந்த பிறகு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தேவனை தொழுது கொண்டு ஆசாரியராகவும் சாலேமின் ராஜாவாகவும் இருந்த சேமின் 98வது வயது தொடங்கி, அதாவது பெருவெள்ளம் முடிந்த வருடம் தொடங்கி நித்திய மீட்பாகிய உண்மையான சுத்திகரிப்பை உண்டு பண்ணினதான ஜீவாதார பலியாகிய இயேசு கிறிஸ்துவானவர் அடிக்கப்பட்ட நாள் வரை உள்ள காலமாகும். இது கிமு 2269 தொடங்கி கிபி 30 முடிவடைகின்றது. இதனுடைய காலம் தானியேல் 8:14 சொல்லப்பட்டிருக்கிறபடி 2300 ராப்பகல் அல்லது 2300 வருடங்கள் ஆகும். அடுத்து புது உடன்படிக்கையின் காலம். இது கிபி 30 இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில் ஆரம்பித்து கிறிஸ்துவின் 2ஆம் வருகையாகிய நித்திய மீட்பில் நிறைவடைகின்றது. இதனுடைய காலம் 2300 ஆண்டுகள். இந்த தீர்க்க தரிசனத்தின் காலம் சத்தியமாக இருக்கிறது என்று கேபிரியல் தூதன் சொன்னது போல இந்த சத்திய வசனங்களை இஸ்ரவேலர் அறிந்து கொள்ளாதபடியினாலே
அவர்கள் உண்மையான ஆலயமாகிய இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இரட்சிப்புக்கு அந்நியராயிருக்கின்றார்கள். ஆகையினால் பிரியமானவர்களே, யோவான் சுவிசேஷம் 5:33 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று எழுதியிருக்கிறபடி சகலமும் கிறிஸ்துவினாலும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாயும் உண்டாயிருக்கிறபடியினால் நாம் ஆவிக்கேற்ற பிரகாரமாக வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போமானால் கிறிஸ்து இயேசுவை இன்னும் அதிகமாய் அறிந்து அவருடன் கிட்டி சேர முடியும். மேலும் இந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம் ஆவிக்குரிய பிரகாரமாக கிபி 30 அவருடைய 2ஆம் வருகையில் இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனம் சுத்திகரிக்கும்படியாய் நீட்டிக்கப்பட்டிருக்கிறதா இருக்கின்றது. எப்படியெனில், முதலாம் மெல்கிசேதேக்காகிய சேமிலிருந்து சிலுவை பலி வரை 2300 ஆண்டுகள் நிழலாகவும், சிலுவை பலியிலிருந்து 2ஆம் வருகை வரையிலான 2300 ஆண்டுகள் மெல்கிசேதேக்காகிய கிறிஸ்து இயேசுவின் ஆட்சி நிஜமாகவும் இருக்கின்றது. கிறிஸ்துவின் சபையாராகிய நாம் கிறிஸ்துவையும் அவருடைய சத்தியத்தையும் அறிந்து அதில் நடக்கிறபடியினாலும் அவருடைய ஆலயமாகிய நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறபடியினாலும் வருகிற மகா உபத்திரவத்திற்கு தப்பி அவருடைய இரகசிய வருகையில் அவரோடே கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு மெய்யான ஆலயமாகிய அவரோடே கூட நாமும் ஆளுகையில் பங்குள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் தாமே கிருபையாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.